நேற்று நாம் பார்த்த அடையாளங்கள் எல்லாம் பூமியில் நடந்து கொண்டிருக்கும் அடையாளங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தவிர ஏனைய அடையாளங்களை சொன்னார்கள். அவைகள் எதிர்காலத்தில் நடப்பவைகள், எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவைகள். சகோதரர்களே, இவைகளை கேட்டு நமது ஈமான் அதிகரிக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை சொல்வதென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றாக நபி அவர்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார். சகோதரர்களே, இஸ்லாத்தில் நாம் உறுதியாக வேண்டும், நமது ஈமான் உறுதி அடைய வேண்டும். இந்த விடயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக என்ன நடக்கும், அவருடைய பெயர் என்ன, அனைத்தையும் தெளிவாக சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் சகோதரர்களே, இந்த சமூகத்தில் பிறந்த ஒரு முஸ்லிம் பயந்து விடக்கூடாது, அவன் கெடுதியில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி உதாரணத்துக்காக ஒரு ஹதீஸை தெளிவுபடுத்துகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் குடிக்கக்கூடிய பானத்தில் ஒரு கொசு விழுந்து விட்டது, குடிக்கக்கூடிய பானத்தில் ஒரு கொசு விழுந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், அந்த கொசுவை அந்த பானத்துக்குள் தாட்டுங்கள். ஏனென்றால் அந்த கொசுவின் 2 இறக்கைகளில் ஒரு இறக்கையில் நஞ்சு இருக்கிறது, அதனுடைய மற்ற இறக்கையில் நஞ்சுக்குரிய ஷிஃபா இருக்கிறது. எப்பொழுதும் ஒரு கொசு பானத்தில் விழும் பொழுது நஞ்சுள்ள இறக்கையை தான் அதிலே போடுகிறது. அதை தாட்டுவதன் மூலமாக நஞ்சுக்குரிய ஷிஃபாவும் கிடைக்கும். பிறகு அந்த கொசுவை வெளியே வீசிவிட்டு குடியுங்கள். சகோதரர்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கொசுவின் இறக்கையில் நஞ்சையும் மருந்தையும் கண்டுபிடிக்க முடியாத காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு சொன்னார்கள் என்றால் இரக்கத்தில் தான் சொன்னார்கள். கொசுவின் இறக்கையை பற்றிய சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைவிட எத்தனையோ பெரும் பெரும் விடயங்களை நமக்காக ஏன் சொல்லி வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, நம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி, நம்மை உலகத்திலும் பாதுகாக்க வேண்டும், ஆகிரத்திலும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது பள்ளி வாசல்களில் தொழுவிப்பதற்கு இமாம்கள் இருக்க மாட்டார்கள். இகாமத் சொல்லப்பட்டு விடும், ஆனால் தொழுவிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த நிலைமை உண்டாகும் கடைசி காலமாகும் பொழுது. இது சில வேளை நடந்திருக்கலாம் அல்லது நடக்காமல் இருக்கலாம். அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஃமினுடைய கனவுகள் எல்லாம் உண்மையாக மாறும். அல்லாஹுவை நம்பிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஃமின்கள் கனவு காண்பார்கள். கடைசி காலத்தில் அந்த கனவு உண்மையாகவே இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, இந்த கனவு என்பது சாதாரண விடயம் அல்ல. கனவு என்பது சூரா யூசுப் கனவைத்தான் கூறி காட்டுகிறது. கனவு கண்டால் யாரிடமும் சொல்லிவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
யாராவது ஒரு கனவை கண்டால், கெட்ட கனவை கண்டீர்கள், எழும்பி துப்பிவிட்டு யாரிடமும் கனவை சொல்லாதீர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனவு கடைசி காலமாகும் பொழுது மூமினுடைய கனவு உண்மையாக மாறிவிடும். அடுத்த அடையாளம் சகோதரர்களே, பொய் அதிகமாகும். யாரை பார்த்தாலும், யாருடைய வாயை பார்த்தாலும் பொய்தான். வியாபாரத்திலும் பொய், மார்க்கத்திலும் பொய், மார்க்கத்திலும் மோசடி, பொய் மக்களிடம் பரவ ஆரம்பிக்கும். இன்று பார்க்கிறோம், எத்தனையோ செய்தி ஸ்தாபனங்கள் இருக்கிறது சகோதரர்களே. அதிகமான செய்தி ஸ்தாபனங்கள் யூதர்களுடையது. அனைத்தும் பொய்யைத்தான் உலகத்தில் எடுத்து பரப்புகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலமாகும் பொழுது பொய் மக்களுக்கு மத்தியில் அதிகமாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் குறைந்துவிடும். பக்கத்து வீட்டுக்காரன் யாரென்று கூட தெரியாமல் போய்விடும். சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் கூட உறவில் வெரிசல்கள் ஏற்பட்டுவிடும். மக்கள் தட்டத்தனியாக வாழ்வதற்கு மாத்திரமே விரும்புவார்கள் அந்த காலத்தில். அடுத்ததாக சொன்னார்கள், மக்களுக்கு மத்தியில் விபச்சாரம் கண் முன்னால் நடக்க ஆரம்பிக்கும். விபச்சாரம் மக்கள் பார்க்கிறார்களே என்பதற்காக விபச்சாரம் செய்வதை விடமாட்டார்கள். எந்த அளவுக்கென்றால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த காலத்தில் பாதையில் மனைவியை எடுத்து வந்து ஒன்று சேருவார்கள். சகோதரர்களே, மனைவியை பாதைக்கு கொண்டு வந்து வஹத்தா தூஜதல் மர்அத்து நஹாரன் ஜிஹாரன் துன்கஹு வஸ்த தரீக், யாருமே எதிர்க்க மாட்டார்கள். அதுதான் ஆச்சரியம். இன்று எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்கிறோம், பஸ்களை பார்க்கிறோம், கடல் ஓரங்களை பார்க்கிறோம், நாசம் அடைந்து விட்டது. அந்த காலத்தில் யாராவது ஒருவர் பாதையை விட்டு மறைவான இடத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடியவர் அபூபக்கர் உமரை போன்றவராக இருப்பார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் பாவமாக கூட கருத மாட்டார்கள். அந்த அளவுக்கு விபச்சாரம் சமூகத்தில் பகிரங்கமாக மாறும். சகோதரர்களே, அடுத்த அடையாளமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொழுத்த மக்கள். மக்களில் அதிகமானவர்கள் கொழுத்தவர்களாக காணப்படுவார்கள். எல்லோரும் கொழுத்தவர்கள். அதிகமான சாப்பாட்டின் காரணமாக கொழுப்பு அதிகரித்துவிடும் மக்களுக்கு மத்தியில். இன்றைய கணக்குப்படி சவுதி அரேபியா 6வது அல்லது 7வது இடத்தில் இருக்கிறது கொழுத்த மனிதர்கள். சாப்பாட்டின் அதிகத்துவத்தின் காரணமாக அவர்கள் கொழுத்து கொண்டே செல்லுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, அடுத்த அடையாளமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பணம் அதிகரித்து விடும். பணம் எந்த அளவு அதிகரிக்கும் என்றால் யாரும் பணத்தை எடுக்க மாட்டார்கள். இது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய காலத்தில் நடந்தது. பணம் அதிகமாகி எடுப்பதற்கு யாரும் கிடையாது, எடுப்பதற்கு யாரும் கிடையாது சொல்கிறார்கள். கடைசி காலத்திலும் இவ்வாறு ஏற்படும். மக்களிடம் செல்வம் அதிகமாகிவிடும். செல்வம் எந்த அளவு அதிகமாகும் என்றால் செல்வத்தை எடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு செல்வம் அதிகமாகிவிடும். அடுத்த அடையாளம் சகோதரர்களே, கியாமத்துடைய அடுத்த அடையாளம், பூமி தனக்குள் இருக்கும் அனைத்தையும் வெளியே கக்க ஆரம்பிக்கும். காலையில் எழும்பி பார்ப்பார்கள், தங்க பாலங்கள், வெள்ளி பாலங்கள் எல்லாம் பூமி வெளியாக்கி வைத்திருக்கும்.
இது இன்னும் நடக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் நடக்கும் இவைகள். இது சூனியக்காரனுடைய பேச்சு, மந்திரவாதியுடைய பேச்சோ அல்ல. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தகீஉல் அர்து அஃலாத கபிதிஹா அம்சாலல் உஸ்துவானதி மினல் ذهب والفضة. தங்கம் வெள்ளி பெரும் பெரும் தூண்களை எல்லாம் பூமி வெளியே கக்கி வைத்திருக்கும். களவெடுத்து கைவெட்டப்பட்டவன் அவைகளுக்கு முன்னால் நின்று கூறுவான், கேவலம் இந்த பணத்துக்காக வேண்டிதான் எனது கை வெட்டப்பட்டதே, இன்று இதை எடுப்பதற்கு யாரும் கிடையாதே என்று கூறுவார். சகோதரர்களே, யாரும் அதை எடுக்க மாட்டார்கள். உறவை முறித்தவர்கள், காணிக்காக சண்டை பிடித்தவர்கள், பூமிக்காக சண்டை பிடித்தவர்கள், பணத்துக்காக சண்டை பிடித்தவர்கள், உறவை முறித்தவர்கள் இந்த செல்வங்களை பார்த்து சொல்லுவார்கள், இதற்காக வேண்டித்தானே எனது தாயின் உறவை முறித்தேன், தந்தையின் உறவை முடித்தேன். சகோதரர்களே, பணத்துக்கு பெருமதி இருக்காது அந்த காலத்தில்.